ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம புது வீட்டுக்கு ஃபைனலாக ஏசி வாங்கியாச்சு. அது என்ன ஏசி, என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அதில் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த இதில் பார்க்குற மாதிரி சாம்சங் ஏசி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது வந்து மாற்றி தெரியுதுன்னு நினைக்கிறேன், சாம்சங் ஏசி. ஸோ பின்னாடி அங்கே தெரியுது, அந்த ஏசி தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் ஃபைனலாக வந்து சாம்சங் முடிவு பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் டிசைட் பண்ண ஏசி பார்த்தீங்கன்னா எல்ஜி. அதுக்கப்புறம் நாங்கள் டார்லிங் போனோம். அங்கே போயிட்டு லாய்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் ஏசி வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஏசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு நிறைய சர்வீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் விலையும் பார்த்தீங்கன்னா 60,000 70,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ப்ளூ ஸ்டார் போயிட்டு அண்ட் ஃபைனலாக நாங்கள் டிசைட் பண்ணது வந்து சாம்சங். இது வந்து ஷாப் போயிட்டு தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸே பண்ணோம். அது வரைக்கும் சாம்சங் வாங்குற ஐடியாவே கிடையாது. நாங்கள் இது எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்னா ஃபேன் ஹவுஸில் வாங்கினோம், சென்னையில் இருக்குது. ஆனால் ஆன்லைனில் இதை விட இது கொஞ்சம் கம்மியாகவே கிடச்சிது. பட் நாங்கள் ஏன் ரத்னா ஃபேன் ஹவுஸில் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து டைக்கின் ஏசி வச்சுருந்தோம். ஸோ அதோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வேறு எந்த இடத்துலையுமே எங்களுக்கு அதிகமாக கிடைக்கல. ரத்னா ஃபேன் ஹவுஸில் 10,000 rupees கிட்ட அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது போக 35,000 கொடுத்து நாங்கள் இதை வாங்கினோம். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 45,000. ஸோ ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வைஃபை ஏசி அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய ஃபெசிலிட்டிஸ் மற்ற ஏசியில் இல்லாதது இந்த ஏசியில் இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணாங்க நாங்கள் ஷாப் போயிருக்கும் போது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வின்ஃப்ரீ ஏசி. ஏசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 23,000 ஹோல்ஸ் வந்து இருக்கும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் ஏசி மாதிரி இல்லாமல் ஒரு டாட்டாக இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ வரும். நார்மல் ஏசிலலாம் வர மாதிரி அந்த கேப்லேருந்து வராமல் இது வந்து அந்த ஹோல்ஸ்லேருந்து ஏசி வர மாதிரி நம்ம ஏர் ஃப்ளோ வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வராததுனால நம்மளுக்கு வீசிங் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஏசியால் எந்த அஃபெக்டும் ஆகாது. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி வந்து எங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அந்த நம்ம ஏசி யூஸ் பண்ணும்போது அது வந்து மூக்கில் வந்து ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ப்ராப்ளம்லாம் இதில் வராது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இந்த ஏசியை நாங்கள் செலக்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு காரணம். செகண்ட் வந்து இது ஒரு வைஃபை ஏசி. இதை நம்ம வந்து ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து வெளியே இருந்து இதை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படிலாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏசி ஆஃப் பண்ண மறந்துட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை பற்றி கவலையே வேணாம், நம்ம அங்கேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு வரோம், ரொம்ப வெயிலில் வரோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 minutesக்கு முன்னாடி வெளியில இருந்தே நீங்கள் வந்து ஏசியை ஆன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு கூலிங்காக இருக்கும். அந்த மாதிரி வந்து வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாகவே இந்த ஏசியை வந்து பிக்ஸ்பி, அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ஆஃப் த ஏசி. Turn off the AC after 1 hour. தேர்ட் வந்து இது ஒரு ஏஐ பேஸ்டு ஏசி. நம்ம ஏஐ மூலமாகவே இந்த ஆட்டோ டெம்பரேச்சர்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப அதுவாகவே நம்மளோட ரூம் டெம்பரேச்சரை வந்து அனலைஸ் பண்ணி நார்மல் ஏசி, அதுக்கப்புறம் கூலிங், அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வின்ஃப்ரீ மோடுக்கும் அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாமும் இதில் இருக்குது. இதில் எனர்ஜி சேவிங் மோடு இருக்குது. நம்ம எவ்வளோ கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நம்ம இது ஜென்ரேட் ஆகுது, ஏசி மூலமாக மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி பில் வருது அப்படின்றத கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஆகாத மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 ton ஏசி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பெட்ரூம் வந்து ஒரு 16x16 கொஞ்சம் பெரிய பெட்ரூம் அப்படின்றதுனால நாங்கள் 1.5 ton ஏசி வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஏரியா எவ்வளோ பெருசு அப்படின்றத பொறுத்து நம்ம இந்த டன் வந்து டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு பெரிய ஹாலுக்கு போட போகிறீங்க அப்படின்னா 2 ton அந்த மாதிரி போகலாம். ஓரளவுக்கு சின்ன ரூம் அப்படின்னா நீங்கள் 1.5 ton போகலாம். அதுக்கும் கீழே கம்மியான நீங்கள் 1 ton கூட செலக்ட் பண்ணலாம். அதுலேயும் வந்து நம்ம இதில் கன்வெர்டபிள் மோட் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் 1.5 ton ஏசியை வந்து 1.7 ton வந்து ஆக்ட் ஆகும். நாங்கள் வந்து 4 star செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த 3 star 4 star 5 star வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்த டைக்கின் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 3 star ஏசி வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 star. ஏன்னா நாங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 4 hours 5 hours அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ரொம்ப லென்த்தாக யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுவீங்க கண்டினியூஸாக அப்படின்னும் போது நீங்கள் 5 star போகலாம். இல்லை நான் 1 hour 2 hour தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் 3 star கூட போகலாம். அதை பொறுத்து ஸ்டார் முடிவு பண்ணணும். அண்ட் ரூம் எவ்வளோ பெருசு அப்படின்றத பொறுத்து நீங்கள் டன் முடிவு பண்ணணும். அண்ட் இதில் செல்ஃப் கிளீன் மோடும். கிளீன்னா என்ன அப்படின்னா, ஐஸ் ஃப்ரீஸ், அதில் இருக்கிற அந்த டர்ட் எல்லாம் அதுவே ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோ கிளீன் கொடுக்கும்போது அதுவே வந்து அதை வெளியே எடுத்துரும். இது மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது நம்ம ஏசி வந்து நல்லா நீட்டாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் வந்து மற்ற ஏசிலலாம் வந்து எனக்கு கிடைக்கல. நான் ஏன் சாம்சங் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற ஒரு ஏசி
அண்ட் இந்த ரேஞ்சுக்கு எனக்கு சாம்சங்கில் பெஸ்ட்டுன்னு பட்டுச்சு. அண்ட் இதோட லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மற்ற ஏசி மாதிரி இல்லாமல். அண்ட் இந்த வின் ஃப்ரீ மோடில் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி வந்து ஆஃப் ஆகிருக்க மாதிரி இருக்கும், பட் நம்மளுக்கு வந்து ஏர் ஃப்ளோ வந்துட்டே இருக்கும். அதுவும் வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சராக, ஒரு யூனிக்கான டிசைனாக எனக்கு இருந்துச்சு. நம்ம ஏசி ஆஃப் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனில் இருக்கிற மாதிரி அந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதனால தான் நாங்கள் சாம்சங் யூஸ் பண்ணோம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடனே வந்து கூலிங் வரணும், ரூம் வந்து நீங்கள் ஏசி ஆன் பண்ண உடனே கூலிங் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதில் அந்த மாதிரி வராது. கொஞ்சம் நேரம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி அப்படி தான் உங்களுக்கு ஆட்டோவில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ரூமை அதை ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு கூலிங் வரும். உங்களுக்கு வந்து உடனே கூலிங் வரணும் அப்படின்னா நீங்கள் எல்ஜி கூட போகலாம். இன்னொன்று இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக தான் பண்ணாங்க, பட் எங்களுக்கு ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. ஓல்டு ஏசியை ஆர்டர் பண்ண நெக்ஸ்ட் டேவே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, பட் நியூ ஏசி வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2 days ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த ஏசி ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டாக. மற்றபடி ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான், ஜஸ்ட் இந்த ஒயருக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். அதர்வைஸ் இந்த ஏசி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஏசிக்கு 5 years வாரண்டியும் இருக்குது. அண்ட் இதனால இபி பில் வந்து உங்களுக்கு 30% வரைக்கும் கம்மியாகும். இதில் இன்னும் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, இது நாங்கள் வாங்கினோம், அதோட ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஏசி வாங்கலான்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஏசி இந்த சம்மருக்கு வாங்குனீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.